இனியும் நான் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்பா அமைதியா விட்டதே ஏன் தப்புதான். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் வந்து பாக்கியலட்சுமி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து கோபி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத பற்றி ராதிகா அவங்க அம்மா வந்து ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே ராதிகா அவங்க அம்மா வந்து நம்ம யூக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் டைம் இருக்கா அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. ராதிகா வந்து இதுக்கு மேலே நம்ம இருக்க முடியாதும்மா, பேக் பண்ணுங்கள், வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்றாங்க. ராதிகா அவங்க அம்மா வந்து நீ அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்கும்போது கோபி செல்ஃபி எடுத்து ராதிகாவுக்கு ஒன்று அனுப்புகிறாரு. நான் வந்து ஃபேமிலியோடு காரில் போயிட்டு இருக்கேன், இப்போ பேச முடியாது, நான் அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இது வந்து ராதிகா அவங்க அம்மா ராதிகா கிட்ட காமிக்கிறாங்க. நான் வீடு காலி பண்ணுறது தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அப்புறமா பாக்கியலட்சுமிக்கு தெரிய வருது. பாக்கியலட்சுமி தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ராதிகா, நான் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட நிம்மதியே போச்சு அப்படின்றாங்க. அதுக்கு வந்து பாக்கியம் வந்து நான் எப்போ டிவோர்ஸ் பண்ணனோ அப்போ நான் யாருன்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க. இதோடு இந்த சீரியல் வந்து முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து கோபியோட அம்மா கோபிக்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க. என்னை விட்டு நீ போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சத்தியம் வாங்குறேன். அது கோபி சத்தியம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதுதான் நாளைக்கான வீடியோ. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றாங்க. நீ நெக்ஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.